ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 529 இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. என்ன மெத்தடை யூஸ் பண்ணோம்னா லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இருக்கிறதுலையே நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா அது லாங் டிவிஷன் மெத்தடு தான். ஓகே, ஆனால் அது செய்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டேபிள் தெரிஞ்சுக்கணும். இப்போ 1 ஸ்கொயர்டு, ஓகே, அதோட வேல்யூ என்னது 1. 2 ஸ்கொயர்டு, அதோட வேல்யூ என்னது 4. 3 ஸ்கொயர்டு 9. 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. 6 ஸ்கொயரோட வேல்யூ 36. 7 ஸ்கொயரோட வேல்யூ 49. 8 ஸ்கொயரோட வேல்யூ 64. 9 ஸ்கொயரோட வேல்யூ 81. 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அது எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவிஷனுக்குரியது போட போகிறோம். பாருங்கள், 529. இப்போது நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நம்பர், இதை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, இதில் ஒன்ஸ் பிளேஸ்ன்றது இதுதான். இதிலிருந்து நம்ம ரெண்டு நம்பராக பேர் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்போ இந்த 5ங்கிற நம்பருக்கு பேர் இருக்கா? இல்லை. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சம் செய்ய போகிறோம். இப்போ 5க்கு வந்து பேர் இல்லை. அப்போ 5ஐ மட்டும் சிங்கிள் நம்பராக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த 5ஐ எடுக்கும்போது நம்மளோட ஸ்கொயர் டேபிளை கவனிச்சு பாருங்கள். 5க்கு ஈக்குவலாகவோ இல்லை 5ஐ விட கம்மியாக என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகே, இந்த 1 எடுக்க முடியாது ஏன்னா அடுத்த நம்பர் இருக்குது. இந்த 9ன்றது 5ஐ விட அதிகம், அதனால நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. அப்போ கரெக்டாக 5ஐ விட கம்மியாக லைட்டாக கம்மியாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 தான். இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போது 4ன்றது எப்படி கிடச்சிருக்கு? 2 × 2. இப்போ பாருங்கள், இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் மேலேயும் போடணும். அப்போ 2 × 2ன்றது என்னது? 4. ஓகே, இப்போ சிம்பிளை மாற்றுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்? 5லேருந்து 4ஐ மைனஸ் பண்ணால் 1. ஓகே, இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருக்க நம்பரை இந்த மாதிரி பேராக நம்ம மாற்றிக்கிட்டோம். ஓகே, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த 5க்கு பேர் இல்லை, இந்த 5 ஸ்கொயர் டேபிளில் பாருங்கள் எது இதை விட கம்மியாக இருக்குது இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது இந்த 4. ஸோ நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். 2 × 2 எடுத்துக்கிட்டோம். 2 × 2 4 போட்டுட்டோம். பேலன்ஸ் என்ன கிடச்சிருக்கு? போட்டுட்டு சிம்பிளை மாற்றிடணும். மாற்றிட்டு அந்த மேலே இருக்க நம்பர்லேருந்து இந்த கீழே இருக்க நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1ன்னு கிடச்சிருக்கு. இது வரையும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இது ஒரு பேர். நம்ம பேர் பண்ணியிருக்கோம்ல, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பேராக தான் கீழே கொண்டு வரணும். ஓகே, அப்போ 29 அப்படியே கீழே இறக்கிடுங்க. இது நம்மளோட தேர்ட் ஸ்டெப். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே கோஷன்ட் இருக்கு இல்லையா 2, இதை டபுள் பண்ணணும். டபுள் ஆக்கணும்னா என்ன அர்த்தம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் கோஷன்ட்டை. அப்போ 2 × 2ன்றது 4. அதை இங்கே எழுதணும். ஓகே, கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை கிடைக்கிற ஆன்சரை இங்கே எழுதணும். இப்போது இது பக்கத்தில் நம்ம ஏதோ ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணுவோம். அது என்ன நம்பர் நமக்கு தெரியாது. சேம் அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். ஓகே, அப்போது இந்த நம்பரால், இப்போ நம்ம போடக்கூடிய இந்த நம்பரால் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 129 கிடைக்கணும். ஏன்னா இந்த 29க்கு அப்புறம் உங்களுக்கு வேறு பேர் கிடையாது. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கணும்? கரெக்டாக 129 கிடைக்கணும். அந்த மாதிரி என்ன நம்பர் நம்ம போடுறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாமா? அதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கொயர் டேபிள். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே 9ல் முடிஞ்சிருக்கு இல்லையா? லாஸ்ட் நம்பர் என்னது? 9. ஓகே, இதே 9ல் முடிஞ்சிருக்கக்கூடியது இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர். ஓகே, 3 × 3 9. அப்புறம் அடுத்த நம்பர் வந்து 49. இப்போது நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, இந்த 4 பக்கத்தில் 3 போட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் 4 பக்கத்தில் 7 போட்டு 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் 3 எடுத்துக்கிறேன். 4 பக்கத்தில் 3 போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ மேலேயும் 3 தானே நம்ம போடணும். 3ஆல் தானே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அதே 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 3 × 3 9. 4 × 3 12. ஓகே,
இப்போ கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? கரெக்டாக இதுவே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன எடுத்தோம்? 9 எடுத்தோம். இதுவே கிடச்சிருச்சு ஆன்சராக. ஸோ அதனால நம்ம செகண்ட் ஆப்ஷன் பக்கம் போக தேவையில்லை. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இங்கே 3 சேம் அதே 3 தான் இங்கேயும் போடணும். ஸோ இந்த 3ஆல் 43 நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 129 சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ 129 அப்படியே சிம்பிளை மாற்றுங்க, மைனஸ் பண்ணுங்க, ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 0. இப்போது உங்களுக்கு ஆன்சரை எடுத்து எழுதுறக்குரிய டைம் வந்துருச்சு. ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்க, 529. இதோட ஆன்சர் என்னது? இதுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் என்ன கிடச்சிருக்கு? இந்த கோஷன்ட்டில் என்ன கிடச்சிருக்கோ அதுதான் ஆன்சர். கோஷன்ட்டில் என்ன கிடச்சிருக்கு? 23 அப்படிங்கிறதா இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம். இப்போது நம்ம பேர் பண்ணும்போது பாருங்களேன், இப்போது 529னா பேர் பண்ணும்போது இங்கே சிங்கிளாக வந்துச்சு. சப்போஸ் இங்கே டபுளாக வந்தால் எப்படி செய்கிறது அப்படின்றதுக்காக இன்னொரு நம்பர் எடுத்து நம்ம இந்த சம் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ அடுத்த சம் பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் பார்த்ததுனால செகண்ட் சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எழுதிக்கிறோம். ஒன்ஸ் பிளேஸ்ன்றது இதுதான். இதில் இருந்து ரெண்டு நம்பராக பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்ஸ் பிளேஸ்ன்றது இதுதான். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேர் பண்ணுறது. ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஓகே, இப்போ நம்ம அப்படி தான் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ லாங் டிவிஷன் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ 40 அப்படிங்கிறது ஒரு பேர், 96 அப்படிங்கிறது ஒரு பேர். அப்போ ஃபஸ்ட்டு பேர் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பேர் எடுக்கும்போது இந்த 40க்கு ஈக்குவலாகவோ இல்லை 40யை விட கம்மியாகவோ இருக்கக்கூடிய வேல்யூ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து பார்த்துக்கிட்டே வாங்க. 36 இருக்கா? 36க்கு அடுத்த நம்பர் என்னது? 49. 49 அப்படிங்கிறது 40யை விட அதிகம். ஓகே, அப்போது இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கணும்? 36 அப்படிங்கிறத தான் எடுக்கணும். அப்போது இந்த 36 கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 6 × 6. ஸோ 6 மேலேயும் 6. கரெக்டாக பாருங்கள், 40 இருக்கிறதுல இந்த 0க்கு மேலே நான் போட்டிருக்கேன். ஓகே, ஏன்னா நம்ம அந்த பேர் தானே எடுத்திருக்கோம். ஸோ 6 × 6 என்னது? 36. ஓகே, இப்போ சிம்பிளை மாற்றிடுங்க. பேலன்ஸ் என்ன கிடைக்குது? 40லேருந்து 36 மைனஸ் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 4. ஓகே, இப்போ அடுத்த பேர் என்னது? இதுதான். இதை அப்படியே நம்ம கீழே இறக்கணும். ஸோ 496. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பேர் பண்ணோம், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோஷன்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம டபுள் பண்ணி இந்த சைடில் எழுதணும். அப்போ 6ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 6 × 2ன்றது எவ்வளவு? 12. ஓகேவா? இப்போ தான் நம்ம கவனமாக இருக்கணும். இங்கே ஒரு நம்பர், இந்த இடத்துல ஒரு நம்பரை சேர்க்க போகிறோம். அதே நம்பரை இங்கேயும் நம்ம எழுத போகிறோம். ஓகே, இந்த நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும். ஓகே, அதுதான் கிளியராக இருக்கணும் நம்ம. இப்போ அதை கவனிப்போமா? இப்போ நம்ம என்ன நம்பர் சேர்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 96 கீழே இறக்கிருக்கோம் இல்லையா, இதுக்கு அடுத்த பேர் எதுவுமே கிடையாது. 96ஓட முடிஞ்சிருச்சு இந்த நம்பர். இதான் லாஸ்ட் பேர் நம்ம கீழே கொண்டு வந்திருக்கோம். இங்கே ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 6 இருக்குது. ஸோ ஸ்கொயர் டேபிள் அப்படியே பாருங்கள், 6 வரக்கூடிய நம்பர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது. 4 × 4 16. 6 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்கா? இது இருக்குது. அடுத்த நம்பர் என்னது? 6 × 6 36. இந்த ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்கா? ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒன்று தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று 4 இல்லைன்னா 6. ஃபர்ஸ்ட்டு நம்ம 4ஐ எடுத்துக்கலாம். அப்போ இந்த 12 அது பக்கத்தில் நம்ம என்ன போட போகிறோம்? 4ஐ போட போகிறோம். அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? கண்டிப்பாக 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 4 16. 4 × 4 16. ஸோ 6 எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம். மீதம் பேலன்ஸ் வந்து 1 இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 × 4 8. 8 + 1, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ 8 + 1 9. 1 4s are 4. ஓகே, 4 4s are 16. 16 எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். அதில் 6 அப்படிங்கிற ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிட்டோம். பேலன்ஸ் 1 இருக்குது. 2 4s are 8. 8 + 1 9. இங்கே 1 4s are 1.
இப்போ கரெக்டாக அந்த ஆன்சர் கிடச்சிருக்கா? ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன்லேயே கிடச்சிருக்கிறதுனால இந்த ஆப்ஷனை நம்ம விட்டுட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள் 12 பக்கத்தில் என்ன சேர்க்க போகிறோம்? 4. இதே 4 தான் நம்ம இங்கே மேலேயும் எழுதணும். ஸோ இந்த 4ஆல் தான் நம்ம அந்த 124 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். கிடச்சிருக்க ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 496ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னது? 0. இப்போ நம்ம ஆன்சரை எடுத்து எழுத போகிறோம். ஆன்சரை எடுத்து எழுதுகிறோம். பாருங்கள், 4096. இதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க 64. கோஷன்ட்டில் என்ன கிடச்சிருக்கோ அதுதான் ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இது ரொம்ப ஈஸியான சம். லாங் டிவிஷன் மாதிரி ஈஸி எதுவுமே கிடையாது. அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்கொயர் டேபிள் தான். ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.